Joe Allen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் பார்த்து சூளம் எந்த பக்கம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி அடுப்பு மூட்டி நல்ல நேரத்தில் பொங்கல் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பொங்கல் பானைக்கு முன்னாடி இந்த மாதிரி தெப்பக்குளம் கட்டுவாங்க. தெப்பக்குளம் கட்டிட்டு அதுக்கு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா கரும்பெல்லாம் இப்படி நட்டு வச்சு அதில் நல்லா தோரணம் மாதிரி இப்படி கட்டி விடுவாங்க. மா இலை, வேப்ப இலை, அப்புறம் ஊனாங்கொடி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படி கட்டி விட்டு மஞ்சள் கொம்பு இதெல்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் கலர் கோலம் போட்டிருக்காங்க, எங்கள் பாப்பா எல்லாம். அதுக்கப்புறம் அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா குளிக்க வச்சு அதுக்கு கலர் பவுடர்லாம் போட்டு விட்டு புதுசாக அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா மூக்குனாங்கயிறு, சலங்கை கட்டுறது இதெல்லாம் பண்ணி நல்லா அலங்காரம் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் வந்து 2 பொங்கல் வைப்போங்க. ஒன்று வந்து மாயவருக்கு, இன்னொன்று வந்து மாட்டுக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாயவருக்கு படையல் போட்டு கும்பிட்டுருவோம். அன்றைய தினம் வந்து மாயவர் மாடெல்லாம் எப்படி விவசாயிங்க வச்சுருக்காங்க, நல்லபடியாக வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாருன்ட்டு மாடெல்லாம் இப்படி அலங்காரம் பண்ணி வைக்கிறதா எங்கள் பாட்டி நாங்கள் சிறு வயசில் இருக்கும்போது இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி போட்டு படையல் போட்டு கும்பிட்டு மாடு ஆடெல்லாம் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நல்லா மழை வந்து மும்மாரி பொழியணும், மாடு குடிக்கிறதுக்கு விவசாயத்துக்கு நீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிங்க இப்படி வழிபடுறதா ஐதீகம். தைப்பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம புது பானையில் புது அரிசியை வச்சு தாங்க பொங்கல் செய்வோம். இந்த மாதிரி பொங்கல் இது சாமி கும்பிட்டு முடித்தோடனே பட்டியை இப்படி 3 தடவை சுற்றி வருவோம். பொங்கலோ பொங்கல், பொலியோ பொலி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடித்தோடனே அந்த பழம் பொங்கல் இதெல்லாம் எடுத்து ஆடு மாடுங்களுக்கெல்லாம் எல்லோரும் ஊட்டி விடுவோம். தை பொங்கல் அப்படிங்கிறது வந்து சூரிய பகவானுக்கு, உழவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆடு மாடுங்க, அடுத்தது விவசாயிங்க, இவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு திருநாளாக தான் இருக்குங்க. அந்த சாமி பொங்கல் கும்பிட்டு முடித்தோடனே இப்படி மாடை வந்து இது தெப்பக்குளம் வழியாக இப்படி பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ தான் அதுங்க எதுவும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த தெப்பக்குளம் வழியாக இப்படி மாட்டை பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த பொங்கல் முடிஞ்சு மறுநாள் தான் ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாடெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. பொங்கல் செலிப்ரேஷன் தாங்க எனக்கு இருக்கிறதுலே மிகவும் பிடிச்ச செலிப்ரேஷனாக இருக்கும். ஏன்னா அது தமிழர் திருநாளாக, ஒரு தமிழர்களுக்கே உண்டான ஒரு பண்டிகை. அது நல்லாயிருக்கும் ஜாலியாக. ஆடு மாடுங்களும் இந்த மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கோம். உழவர்களும் புது துணியை உடுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். அந்த அன்னைக்கு தான் நம்ம சொந்த பந்தம் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி இருக்கும். அன்றைய தினம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவங்களை நினச்சி படையல் போட்டு வீட்டு சாமி அப்படின்னு கும்பிட்டுட்டு எல்லோரும் லைனாக இலை போட்டு உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக இருப்போம். ஒரு பண்டிகைன்னு வந்துட்டால் தான் நம்ம எல்லாம் சொந்த பந்தம்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்த நாள் கறி விருந்து செஞ்சோம், அந்த வீடியோவும் போடுறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். ஏதாவது கருத்து தெரிவிக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.